ஹாய் கைஸ், நிலேஷ் மாருதி. இப்போ நான் வந்து பார்ட் 2 எடுக்க வந்திருக்கேன். ஸோ நம்ம பார்ட் 2 ஆரம்பிக்கலாம். பெங்கால் ஃபேமின் 1770. ஸோ 1780 பெங்கால் ப்ராவின்ஸ், அதாவது இப்போ இருக்கிற வெஸ்ட் பெங்காலும் பீகாரில் பிரிட்டிஷ்காரன் நம்மளுக்கு ஒரு ஃபேமின் வந்தது. ஸோ யூஸ்வலாக ஃபேமின் வந்து எப்படி வரும்னா, மான்சூன் ஃபெயிலியர், அதாவது பெய்ய வேண்டாத நேரத்தில் பெஞ்சிடும், அதுக்கப்புறம் பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்யாது. அதனால இல்லை. அதுக்கப்புறம் க்ராப்ஸ் கிடைக்காததுனால இல்லை, இது மேன்மேடாக. ஸோ இந்த இது நடந்ததுக்கப்புறம் பிரிட்டிஷும் எந்த க்ரைசிஸ் மேனேஜ்மெண்ட்டு எதுவும் பண்ணவே இல்லை. ஸோ அவங்க பாட்டுக்கு பார்த்தாங்க, இந்தியன்ஸ் தானே செத்தா சாகட்டும்னு சொல்லிட்டு பார்த்து விட்டாங்க அப்படியே. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நவாப் ஆஃப் பெங்கால் தெரியுதா? ஸோ இந்த இடம் தான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பங்களாதேஷ், அதுக்கப்புறம் இந்த 7 சிஸ்டர்ஸ்லேருந்து ஒரு குட்டி பகுதி, பெங்கால், பீகார்லேருந்து ஒரு பார்ட்லாம் பிடிச்சி வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ இதில் வந்து ஏன் ஃபேமின் வந்ததுன்னு பார்ப்போம். ஸோ நான்-ஸ்டாப் பிளண்டர் ஆஃப் ட்ரெஷரி ஆஃப் பெங்கால், அதாவது இப்போது மீர் ஜஃபார் வந்து அந்த ட்ரெஷரினால், இந்த பில்னால், இப்போ போன இதில் பார்த்தோம், இந்த பில்னால் எல்லார்ட்டேருந்தும் டேக்ஸ் அடித்து போட்டுருந்தாங்க மீர் ஜஃபார், மீர் குவசீம் எல்லாரும். ஸோ இதனால் மக்கள் எல்லாரும் ஏழ்மையாயிட்டாங்க, வாங்க முடியல. பெசன்ஸ், அதாவது அந்த ஏழை விவசாயிகள் வந்து அவங்களுக்கு தெரியவே இல்லை இது மாதிரி பிரிட்டிஷ்காரனுக்கு இது போகுது பணம்னு. அதுக்கப்புறம் இது முன்னாடியெல்லாம் எப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைனா இந்தியன் ரூலர்ஸ் வந்து டேக்ஸை கட் பண்ணிட்டு பப்ளிக் வெல்ஃபேருக்காக ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ முகல்ஸ்டேருந்து ஆட்சியை புனர்னதுக்கப்புறம் கேஷ் கிராப்ஸ், இப்போ கேஷ் கிராப்ஸ்னால் சாப்பாடு இல்லாமல், அதாவது ஒரு கொஞ்சம் எடுத்துக்காட்டு வந்து காஃபி, டீ, காட்டன், டொபாக்கோ, காட்டன், அதுக்கப்புறம் இந்த இண்டிகோக்கு அப்புறம் இந்த போன ஃபர்ஸ்ட் லெசனில் பார்த்த சில கிராப்ஸ்லாம் கேஷ் கிராப்ஸ். ஃபுட் கிராப்ஸ்னால் வந்து என்னென்னா வீட்டு, ரைஸு, அது இல்லாமல் அந்த கிரெயின்ஸு, பல்சஸ் தான் வந்து ஃபுட் கிராப்ஸு. பிரிட்டிஷ்காரன் வந்து என்ன சொல்லிட்டான், இதெல்லாம் போடாதீங்க, இதுதான் வேணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் வந்து பிஸ்னஸ்க்காக தானே, அவன் ஒன்றும் நம்ம நாட்டுக்கு நல்லது செய்யறதுக்காகலாம் வரல, நம்ம பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட்காக. ஃபுட் கிராப்ஸை கல்டிவேட் பண்ணாங்க சில பேர், அதெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி விட்டான் பையன், பிரிட்டனுக்கு அனுப்பிவிட்டான். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு நாட்டுக்கு அனுப்பி விட்டுருக்கான் காசுக்காக. ஸோ அதனால் ரிசர்வ்ஸ் ஆஃப் எடிபிள் கிராப்ஸ் இல்லை, அதான் எழுந்த கிராப்ஸே இருக்கக்கூடாதுன்னு தான் எப்படி மிச்சம் இருக்கும். ஸோ இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் கண்ட்ரிஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸ் பை பிரிட்டிஷ் லெட் டு ஃபெயிலியர் ஆஃப் மான்சூன் ரெயின்ஸ். எனக்கு இந்த பார்ட் புரியவே இல்லை, ஏன்னா அவன் வந்து சுழன்னதுனால எப்படி வந்து மழை பெய்யாமல் இருந்ததுன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள். ஸோ எப்படி இருந்தாலுமே ஏன்னா எனக்கு இன்னும் டவுட்டாக இருக்குது. ஸோ ஃபேமின் வந்து இந்த காலம் வெஸ்ட் பெங்கால், பீகார், ஒரிசா, ஜார்க்கண்ட் அண்ட் பங்களாதேஷ்லாம் வந்தது. பெங்கால் தான் ஒஸ்ட் ஹிட்டு, 1000 கணக்கில் எல்லாரும் போயிட்டாங்க வேறு ஏதாவது ஒரு நாட்டில் போய். பெங்கால் ஃபேமின் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் த மேஜர் ஃபேமின்ஸ். இதை விட மோசமாக நிறைய வந்திருக்கு போல இருக்கு அந்த காலத்தில். ஸோ இவன் தான் ராபர்ட் கிளைவ். தோ ஃபஸ்ட்டு சாப்டரில் பேட்டில் ஆஃப் பக்சர், பேட்டில் ஆஃப் பலாசி முடிச்சு கொடுத்த ராபர்ட் கிளைவ்னால famine hit citizens of Bengal வந்தாங்க. So towards the 18th century the British EIC expanded to newer territories, அதாவது இன்னும் எக்ஸ்ட்ராவாக நாடுங்களை பிடிச்சி ஆட்சி செஞ்சாங்க. So most of the native kingdoms were either defeated through wars or conquered and made puppet states to an alliance called the subsidiary alliance. அதாவது சுற்றி அந்த நாட்டு மக்கள் எல்லாரையும் சுற்றி அந்த ராஜ்யத்தெல்லாம் பிடிச்சிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அதை போர்னாலேயோ இல்லை வேறு ஏதாவது பிடிச்சி பப்பட் ஸ்டேட் ஆக்கிட்டாங்க. அதாவது பேரு தான் ராஜா, ஆனால் ஆக்சுவலாக பிரிட்டிஷு. அந்த அலையன்ஸ் பேர் சப்சிடரி அலையன்ஸ். அது படி என்னன்னா, இந்தியன் ரூலர் வந்து ஒரு பிரிட்டிஷ் ரெசிடெண்ட்டாக இருக்கணும். அதாவது எப்படின்னா, உங்கள் கோர்ட்டில் ஒரு 10 மினிஸ்டர்ஸ்னால் அந்த பிரிட்டிஷ் ஒருத்தர் இருக்கணும். அதில் காசு, மிலிட்ரி செலவுக்கு காசு கட்டணும், அதுவும் வாய்ப்பு. அது கொடுக்கலனா அது பிரிட்டிஷ் எடுத்துப்பாங்க. நான் பிரிட்டிஷ் யூரோப்பியனை எடுத்துக்க முடியாது அந்த மினிஸ்டருக்காக. பிரிட்டிஷ் எம்ப்ளாயியை தட்டி தூக்க முடியாது. ரூலர் வந்து என்ன பண்ணணும்னா, பிரிட்டிஷ் தான் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு அவன் ஒத்துக்கணும். அது இல்லாமல் என்னன்னா, பக்கத்து ராஜ்யம் பின்னாடி இருக்கிற ராஜ்யத்துக்கெலாம் வந்து ட்ரீட்டிலாம் எதுவும் சைன் பண்ணக்கூடாது, இஐசியோட ஒத்துக்கிறது இல்லாமல்.
அப்புறம் மெயின்டெனன்ஸ் ஃபீ, அதான் வந்து போன வீடியோலேயே பார்த்தோம், ராபர்ட் கிளைவோட பில்லு அந்த மாதிரி தான் இந்த மெயின்டெனன்ஸ் ஃபீயும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஜாயின் ஆனாங்க பிரிட்டிஷ் கூட. அதாவது ஏதோ அந்த நிசாம் ஆஃப் ஹைதராபாத், அவர் வந்து நவாப் ஆஃப் ஆர்காட் நவாப் தான் தமிழ்நாடு கேரளாலாம் பிடிச்சாரு. ஸோ அதனால லார்ஜ் பார்ட் ஆஃப் சதர்ன் பாரத் வந்து அப்படியே பிரிட்டிஷ்க்கு போயிட்டு, அந்த மாதிரி திருவனந்தபுரம் பிரிட்டிஷ் கூட சேர்ந்துட்டாங்க. அவங்க வந்து என்னத்துக்கு சேர்ந்தாங்கன்னா, நிசாம் ஆஃப் ஹைதராபாத்துக்கு மராத்தாஸ்னால பயம், அதனால சப்சிடரி அலையன்ஸில் பிரிட்டிஷ் கூட சேர்ந்துட்டாங்க. அந்த மாதிரி மைசூர் வந்து ஹைதர் அலிக்கு அடியிலையும் திப்பு சுல்தானுக்கு அடியிலையும் இருந்தது. அது வார்னால மாட்டிக்கிச்சு திப்பு சுல்தான் செத்ததுக்கப்புறம். எனக்கு புரியல ஏன் திப்பு சுல்தான் கதை இல்லைன்னு. அது இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் இந்த புக்கு என் ஒப்பீனியனில். ஸோ கான்சிக்வன்சஸ். ஸோ நேட்டிவ் ரூலர்ஸ் ஆர்மி, அவங்களோட ஆர்மியே இல்லாமல் பப்பட்ஸ் ஆகிட்டாங்க. அதான் ஃபுல்லாக EIC-னால நம்பிக்கையோடு இருந்தாங்க. ஆர்மியும் பிரிட்டிஷுங்கிறதுனால எல்லாமே வந்து பிரிட்டிஷ்ட. இந்த மாதிரி ரூலருக்கு எந்த ப்ரொடெக்ஷனும் இல்லை, அதனால அவனுக்கு ஏதாவது தப்பாக பேசிட்டான்னா கதை கந்தல். ஸோ இந்த பேர்டன் ஆர்மியை மெயின்டைன் பண்ணுற அந்த செலவுலேயே கவர்மெண்ட் ட்ரெஷரி தீர்ந்துட்டு, அதனால பிரிட்டிஷ் வந்து அப்படியே நாட்டை பிடிச்சிட்டாங்க. கிங்டம் ப்ராக்டிக்கலாக பிரிட்டிஷ் கண்ட்ரோலுக்கு அடியில், லோக்கல் ரூலர்ஸ்க்கு மக்களோட இதை விட்டுட்டு அதுக்கப்புறம் நிறையா அப்ரேஷன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதனால தான் சப்சிடரி அலையன்ஸ் ஒரு பெரிய வெப்பன். இதனால தான் நிறைய பேர் செத்தாங்க. ஸோ இன்ஸ்பைரிங் இண்டியன்ஸ்க்கு நான் செப்பரேட்டாக வீடியோ போடுவேன், அதனால அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ பிரிட்டிஷ் பிளான்ஸ் ஃபார் த சவுத். அதே நேரத்துக்கிட்ட பெங்காலை பிடிச்ச போதும் அவங்க சவுத்துக்கு வரணும்னு ஆசை. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, நவாப் ஆஃப் ஆர்காட்க்கு நிறைய காசு கொடுத்தாங்க. அவங்க வந்து பேசிக்காக தமிழ்நாட்டை ஃபுல்லாக ஆட்சி செஞ்சாங்க. ஸோ கம்பெனி வந்து திரும்பி காசு கேட்டாங்க. ஸோ நவாப்க்கு ஏற்கனவே கடனில் மாட்டிக்கிட்டு கம்பெனிகிட்ட கட்ட முடியல, அதனால டேக்ஸ் எக்ஸ்டார்ஷனை பிரிட்டிஷ்காரன்ட்ட விட்டாங்க. நிறைய பேர் வந்து கப்பம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் கப்பம் கட்ட முடியாதுன்னு அடம் பிடிச்சாங்க. பாளையக்காரர்ஸ் ஆர் பாலிகார்ஸ், பாளையக்காரர்கள். ஸோ அவங்கெல்லாம் வந்து எப்படின்னா, அதான் அவங்க வந்து சென்ட்ரல் மினிஸ்ட்ரினா எங்கள் ஸ்டேட் மினிஸ்ட்ரிங்க மாதிரி. ஸோ 1700 அந்த டைமில் தூத்துக்குடி, அதுக்கப்புறம் வந்து எல்லாம் வந்து மதுரையோட நாயகர்களுக்கு அடியில் இருந்தது. அவங்க வந்து விஜயநகர எம்பையருக்கு அடியில் இருந்தவங்க. அதான் நாயக் ரூலர் வந்து பாளையக்காரர்ஸை போட்டார். எப்படின்னா, விஜயநகர எம்பையர் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, நாயக் ரூலர் ஸ்டேட் கவர்மெண்ட்டு. இந்த பாளையக்காரர்ஸ் தான் வந்து அந்த பஞ்சாயத்து, அந்த ஸ்டேட் உள்ள டிஸ்ட்ரிக்ட் லெவலுங்கிற மாதிரி. பாளையக்காரர் தான் ஒரிஜினலாக. ஆனால் பிரிட்டிஷ்காரனுக்கு அது வாயில் நுழையிலனால பாலிகார்ஸும் மாற்றி விட்டான். ஸோ இதன் டெரிட்டரியல் கவர்னர்ஸ் அப்பாயிண்டட் பை த நாயக் டைனஸ்டி. வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படி ஒருத்தர் இருந்தார். அவர் பாஞ்சாலங்குறிச்சின்னு ஒரு ஊராக ஆட்சி செஞ்சார் 1790. பாளையக்காரர்ஸ்டேருந்து பிரிட்டிஷ் வந்து அதிகமாக காசு சுரண்ட ஆரம்பித்தாங்களா, அதனால கட்டபொம்மன் வந்து முடியாதுன்னு சொல்லி காசு கட்டாமல் இருந்தான். ஸோ ஆக்சுவலாக கட்டபொம்மன் இருக்காருல, அவர் வந்து முருக பக்தியோட உடைய ஒருத்தர். அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, அவர் வீட்டிலேயே நடக்கிற பூஜை வந்து திருச்செந்தூர் கோயிலில் நடக்கிற அதே நேரத்தில் நடக்கணும்னு ஆசை. அதனால அவர் என்ன பண்ணார், 45 டவர் கட்டினார் பாஞ்சாலங்குறிச்சியிலேருந்து திருச்செந்தூருக்கு. ரிலே சிஸ்டம் படி மோர்ஸ் கோட் அந்த டெலகிராஃப்லாம் இருக்கும்ல, பேசிக்லி செல் டவர் மாதிரி அந்த காலத்துக்கு வச்சு செஞ்சார். ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி. ஸோ பிரிட்டிஷ்காரனுக்கு கடுப்பு, இது மாதிரி அவங்க கட்ட மாட்டான்னு சொல்லிட்டு அவங்க மேஜர் பேனர்மன் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, போர் பண்ணி பாஞ்சாலங்குறிச்சியை பிடிக்க ட்ரை பண்ணார். கன்ஸ்பைரசி பண்ணாங்க. அதுக்கப்புறம் எட்டயபுரத்தோட ராஜா எட்டப்பன் நாயக்கர்கிட்ட காசு கொடுத்து லஞ்சத்தில் உள்ளே எடுத்துக்கிட்டாங்க. ஸோ பாஞ்சாலங்குறிச்சி எல்லாரும் கோயிலுக்கு போன உடனே திருச்செந்தூருக்கு போனாங்களா, பிரிட்டிஷ் உள்ளே பூந்தாங்க. உள்ளே பூந்திருந்தாங்க 1799. கட்டபொம்மனுக்கு இது முன்னாடியே தெரியும் ஸ்பை நெட்வொர்க் படி, அதனால ப்ரிப்பேர் பண்ணிட்டான். பிரிட்டிஷ் ஆர்மிக்கு செம்ம ரெசிஸ்டன்ஸு. அடுத்த நாள் பேனர்மேன் வந்து கேனன்ஸ் வச்சு கிளே ஃபோர்ட் ஆஃப் கட்டபொம்மனை உடைக்க ட்ரை பண்ணாரு. கட்டபொம்மன் எஸ்கேப்பு. ஆனால் எட்டப்பன்ஸ் பேலஸில் போயிட்டான். எட்டப்பன் நாயக்கர் தான் எட்டயபுரத்தில் காசு வாங்கிட்டானே, அதனால மாட்டிக்கிட்டான். ஸோ அங்கேருந்து தப்பிச்சு புதுக்கோட்டைக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் புதுக்கோட்டை பற்றி கேள்விப்பட்டு புதுக்கோட்டை ராஜாட்ட காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க. விஜய ரகுநாத தொண்டைமான் வந்து கட்டபொம்மன் ட்ரேஸ் பண்ண சொல்லி அவன் வந்து எல்லாரையும் அனுப்பி விட்டான் உள்ள.
கட்டபொம்மனை அரெஸ்ட் பண்ணி விட்டாங்க. அதுவும் கூத்து என்னன்னா அவர் தூங்கும் போது நேரில் வந்து அரெஸ்ட் பண்ணல. காயத்தார் அக்டோபர் 1 1799. அதுக்கப்புறம் டெத் சென்டென்ஸ் போட்டு விட்டாங்க. இன்டர்கேஷன் ஆஃப்டர் 15 டேஸ்க்கு அப்புறம் ஒரு அன்ஜஸ்ட் ட்ரையலுக்கு அப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மனை கொண்டுட்டாங்க. சுப்பிரமணிய பிள்ளை இன்னொருத்தர் க்ளோஸ் அசோசியேட் ஆஃப் கட்டபொம்மனும் தூக்கில் மாட்டி விட்டாங்க. ஸோ கட்டபொம்மனோட மண்டையை வெட்டி ஒரு குச்சியில் ஒட்டி விட்டு பாஞ்சாலங்குறிச்சியில் நட்டு வச்சுட்டாங்க. அவரோட தம்பி ஊமைதுரை வந்து அரெஸ்ட் ஆகி பாளையங்கோட்டை பிரிசனில் மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் ஊமைதுரை தப்பிச்சு போயிட்டான். அது வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.